ஸ்ரீ ராமகிருஷ்ணர் பக்தர்களிடம், புலி மற்ற மிருகங்களை கப் கப் என்று தின்கிறது. அதுபோல் அனுராகம் என்னும் புலி காமம், குரோதம் போன்ற எல்லா எதிரிகளையும் தின்றுவிடுகிறது. கடவுளிடம் ஒரு முறை அனுராகம் உண்டாகிவிட்டால் காமம், குரோதம் எதுவும் நிலைக்காது. கோபியருக்கு அந்த நிலை கிடைத்திருந்தது. அவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் அனுராகம் கொண்டிருந்தனர். அனுராக மை இருக்கிறது. தோழி, எல்லா திசைகளிலும் நான் கிருஷ்ணமயமாகவே காண்கிறேன் என்று தோழியிடம் சொன்னாள் ராதை. அதற்கு அந்த தோழி, ராதா, நீ உன் கண்களில் அனுராக மையை தீட்டியிருக்கிறாய், அதனால்தான் அவ்வாறு காண்கிறாய் என்று பதில் கூறினாள். தவளையின் மண்டையை சாம்பலாக்கி அதை கொண்டு மை தயாரித்து அந்த மையை கால்களில் தடவி கொண்டால் எல்லா திசைகளிலும் பாம்புமயமாக தெரியுமாம். வெறும் காமினி காஞ்சனத்தில் உழல்பவர்கள், இறைவனை ஒரு முறை கூட நினைக்காதவர்கள் பக்த ஜீவர்கள். இவர்களை கொண்டு என்ன பெரிய காரியத்தை சாதிக்க முடியும்? இவர்கள் காக்கை குத்திய மாம்பழம் போன்றவர்கள். அந்த மாம்பழம் இறைவனுக்கு படைக்கவும் உதவாது, தின்பதற்கு நாமும் தயங்குவோம். பக்த ஜீவர்கள் உலகியல் மக்கள். இவர்கள் பட்டுப்புழுவை போன்றவர்கள். அவை விரும்பினால் கூட்டை கிழித்து கொண்டு வெளியே வர முடியும். ஆனால் தாங்களே கட்டிய கூடு ஆயிற்றே, விட்டுவிட்டு வெளியே வர இயல்வதில்லை. முடிவு அவை அங்கேயே சாகின்றன. முக்த ஜீவர்கள் காமினி காஞ்சனத்தின் பிடியில் இல்லை. அபூர்வமான ஒரு சில பட்டுப்புழுக்கள் எவ்வளவோ முயற்சி செய்து கூட்டை கிழித்து வெளியே வருவது உண்டு. ஆனால் அவை ஏதோ ஒன்று ரெண்டு மட்டுமே. மாயை மோகத்தில் ஆழ்த்துகிறது. ஏதோ ஓரிரவருக்கு ஞானம் கிடைக்கிறது. அவர்கள் மாயையின் இந்திரஜாலங்களுக்கு உட்படுவதில்லை. காமினி காஞ்சனத்திற்கு வசப்படுவதில்லை. பிரசவ அறையின் பொடிகள் வைத்துள்ள பானையின் துண்டை காலில் கட்டியிருப்பவர்களை ஜால வித்தைக்காரனின் டியாம் டியாம் சத்தங்கள் மயக்க முடியாது. அவன் செய்யும் ஜாலங்கள் எல்லாம் அவர்களுக்கு நன்றாக தெரியும். சாதனை சித்தர்கள், கிருபா சித்தர்கள் என்று இரண்டு வகையினர் உண்டு. சிலர் மிகவும் பாடுபட்டு வயலுக்கு நீர் கொண்டு வருகிறார்கள். அப்படி செய்தால்தான் பயிர் விளையும். வேறு சிலருக்கு பாடுபட்டு நீரை பாய்ச்ச வேண்டிய அவசியம் இருப்பதில்லை. அவர்களுடைய வயல்களில் மழை நீர் தேங்கி நிற்கும். பாடுபட்டு நீரை கொண்டு வர வேண்டிய நிலைமை அவர்களுக்கு இல்லை. மாயையின் பிடியிலிருந்து தப்ப வேண்டுமானால் பாடுபட்டு சாதனைகள் செய்ய வேண்டும். கிருபா சித்தர்கள் கஷ்டப்பட வேண்டியதில்லை. ஆனால் அத்தகையோர் மிகச்சிலரே. இன்னும் நித்திய சித்தர்கள் என்று மற்றொரு வகையினரும் இருக்கிறார்கள். இவர்கள் ஒவ்வொரு பிறவியிலும் பிறக்கும் போதே ஆன்மீக விழிப்பு பெற்றவர்களாக விளங்குகிறார்கள். ஊற்றின் வாய் அடைபட்டுள்ளது. மேஸ்திரி என்னென்னவோ செய்து கொண்டிருப்பதற்கிடையில் ஊற்றின் வாயையும் திறந்து விடுகிறான். உடனே ஊற்று நீர் கலகலவென்று வெளியே பாய்கிறது. நித்திய சித்தரின் முதல் அனுராகத்தை காணும்போது மக்கள் திகைத்து விடுகின்றனர். இவ்வளவு பக்தியும் வைராகியமும் பிரேமையும் எங்கிருந்தன என்று பேசுகின்றனர். கோபியரின் அனுராகத்தை பற்றி பேசினார் குருதேவர்.